என்ன வேலையெல்லாம் முடிச்சாச்சா? அம்மா இப்பந்தாம்மா தூங்கி எழுந்தேன். நான் வாச கூட தெளிக்காம அப்படியே கிடக்க பாரு. இனிதான் எல்லா வேலையும் செய்யணும். என்னன்னு தெரியல, ராத்திரில இருந்து அத்தைக்கு ஒரே காய்ச்சல அடிச்சுக்கிட்டு கிடந்தது. அதான் அவங்களுக்கு பக்கத்துல உட்காந்துக்கிட்டு வெண்ணி வச்சு கொடுக்க, கசாயம் வச்சு கொடுக்கன்னு ஒரு சொட்டு தூக்கம் கிடையாதுமா. காய்ச்சலா? உன் மாமியாளுக்கா? என்னாச்சு? ஏன் ஏதோ ஆகாதது தின்னுடுச்சா? என்னக்கா திடீர்னு காய்ச்சங்கிற? நேற்று ராத்திரிக்கெல்லாம் நல்லதானே இருந்துச்சு. அதான் என்னன்னு தெரியலம்மா, காய்ச்சல் படுத்து கிடக்கு. கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி திறந்த பிறகுதான் கூப்பிட்டு போகணும். இல்ல பக்கத்துல உள்ள மெடிக்கல்லையும் மருந்து மாத்திரை வாங்கி கொடுக்கலாம்னு பாக்குறேன். ஏக்கா கவர்மெண்ட் ஆஸ்பத்திரிக்கே கூப்பிட்டு போய் காமியக்கா. இப்ப தான் எங்க பார்த்தாலும் டைபாய்டு ஜுரமா வந்துகிட்டு இருக்கு. அதனால ஆஸ்பத்திரிக்கே போய் ரத்தத்தை எடுத்து செக் பண்ணி பாரு. என்னடி சொல்ற, டைபாய்டு ஜுரமா? ஐயா புள்ளிகளுக்கும் எதுவும் வந்துருமா? ஆமாக்கா, வந்தாலும் வரலாம். புள்ளிகளை கொஞ்சம் பார்த்து பதனமாவே வச்சுக்க. இந்த கிழவி வேணா தூக்கி கொண்டு வந்து இந்த திண்ணையில படுக்க வச்சிரு. என்ன ஏதுன்னு தெரியாம அவசரப்பட்டு நம்ம எதுவும் முடிவு பண்ண வேணாம். நான் பிள்ளைகளை கொஞ்சம் பார்த்து ஒதுங்கியே இருக்க சொல்றேன். சரி, நான் போய் வேலையை பார்த்துட்டு சீக்கிரம் ஆஸ்பத்திரிக்கு இட்டுட்டு போய் காமிச்சிட்டு வரேன். டைனக்கிட்ட இருந்து செய்தி எதுவும் வரலையே? இல்லட்டி, ஒரு செய்தியும் வரல. போனவதான் போல இருக்கு. வீட்டுக்கு வருவாளா மாட்டாளான்னு தெரியல. என் குழந்தை வாரம்னு சொல்லிக்கிட்டு இருந்தாரு, அவரையும் வர காணோம். ஏன்டி ஏன் எதுக்கு இப்ப கத்திக்கிட்டு வர காலகட்டலையே? என்ன விஷயம்னு தெரிஞ்சா நீயும் தான் கத்துவ வசந்தியே. ஏக்கா எல்லாம் உன் குடும்ப சமாச்சாரம் தான். ஆண்டி என்னடியாச்சு? என்ன சமாச்சாரம்? ஏக்கா என்ன ஒண்ணுமே தெரியாத மாதிரி கேக்குற? உனக்கு எந்த விஷயமும் தெரியாதா? தெரியலன்னு சொல்லி தானடி கேக்குது. என்னன்னு சொல்லு, தெரிஞ்சுக்கிறோம். எனக்கு 3 மாசம் முழுவாம இருக்கலாமே. என்னடி சொல்ற? என்ன கனவு கண்டுட்டு எதுவும் காலையிலே வந்து உளறிட்டு நிக்காத. அம்மா கடை, என் கொடுத்த ஊருக்கு போய் 4-5 மாசத்துக்கு மேலாவது முழுவாம இருக்கலாம். சே, சும்மா இரு. நாங்க ஒண்ணும் சொல்லல. இவ்வளவு நாள் இல்லாம நான் எதுக்கு இப்போ வந்து இதை சொல்ல போறேன்? இந்த டைனை தான் நேற்று சாயங்காலம் இந்த முக்காட்ட மண்டை இருக்கா பாரு, என் வீட்டுல வாழ்றாளே, அவளுக்கு போன் அடிச்சு இந்த விஷயத்த சொல்லியிருக்கா. அதுக்கே எனக்கு காலையில வெள்ளமா முட்டாய் பொட்டலை வாங்கிட்டு ஊருக்கு நானும் என் ஆத்தலம் வருவோம்னு சொன்னாலுவே பீக்கர்ல வச்சுதானே அவ பேசினா போனேன். எனக்கு நல்லா கேட்டுச்சே. ஏய், உன் வீட்டு முக்காட்டுக்காரி என்ன டைனாகிட்ட மட்டுமா பேசுறா? ஊர்ல உள்ள ஒரு ஆளையும் விட்டு வைக்கிறது கிடையாது. வேற எவள்கிட்டயாவது பேசிருப்பா, நீ அதை டையானு புரிஞ்சிருப்ப. அதெல்லாம் எதுவும் இல்லைன்னு அக்கா சொல்லுது பாரு. ஐயோ, எனக்கு நல்லா தெரியும். இந்த டைனாக்கு குரல் கரகர காக்கா தொண்டை எனக்கு தெரியாதா? என்னக்கா என்ன உளறிக்கிட்டு இருக்கா இவ? எனக்கும் ஒன்னும் புரியல. இவ நம்ம 3 மாசங்கிறா 4 மாசங்கிறா. ஐயா சமாதான் ஏக்கா, 3 மாசம் மாசமா இருக்காளாம். எடுத்ததும் யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது. சொன்னா உன் மாமியார் ஏதாவது கலந்து கொடுத்து குழந்தைய கழிச்சிடும்னு இம்பிட்டு நாள் பொத்தி வச்சிருந்தாலாம். இப்ப சண்டனம் வந்ததும் தான் நான் ஒன்றும் இல்லாதவனு சொல்லி தானே என்னை எல்லாரும் சொல்லி கட்டளவ. இப்ப நான் 3 மாசம் மாசமா இருக்கனே, இப்ப எல்லாரும் என்ன பண்ணுவாளுவன்னு ஊருக்குள்ள வாராலாம் சொல்றதுக்கு. மேலுக்கு முடியல உள்ள படுத்து கிடந்தியா? ஆமாண்டி, நல்ல வெளிச்சமா ஆயிடுச்சு. சரி, இனியும் படுத்து கிடந்தா நோவு சரியாவாதானே, அப்படியே சூரியன் பட்ட போல உக்காந்து கிடக்கலாம்னு வெளியே எழுந்து வந்தேன். ஒரு வரக்காப்பியை ஒன்று வச்சு கூடாண்டி, வரட்டு இரும்பலா வருது. வரக்காப்பியா? சரி வச்சு தரேன். ஏக்கா, உன் மாமியாருக்கு விஷயம் தெரியுமா தெரியாதா? சொல்லி கேட்டு பாரு என்னன்னு. அதுக்கு தெரியாமலாம் எதுவும் இருக்காது. என்ன பண்ண இப்போ நீ கேட்க சொன்னாங்களா? வந்து விஷயத்த சொல்லிட்டல, கிளம்பி சின்ன பண்ண. இப்போ நான் என்ன தப்பா சொல்லிவிட்டேன்? எதுக்கு இப்படி என் மேலே எரிஞ்சு விழுற? சியா, உன் மாமியாருக்கு தெரியுமா தெரியாதுன்னு கேட்டது ஒரு குத்தமா? என் வசந்தி இந்த இப்படி எரிஞ்சு விழுது. என்னன்னு கூட வாயை திறக்காம அப்படியே நின்று என்ன வேடிக்கை பாக்குற? சின்ன பண்ண, வந்த விஷயத்தை எங்ககிட்ட சொன்னா அதோட முடிச்சுக்க வேண்டியதுன்னு. அப்புறம் என்ன மாமியாருக்கு தெரியுமா சாமியாருக்கு தெரியுமான்ட்டு நிக்கிற? என்ன முக்காட்டுக்காரி கூட வீட்டுல குடும்பம் நடத்தி அவ புத்தி அப்படியே உனக்கு கொஞ்சம் ஜாரம் ஏறுதோ? என்ன நல்ல முடி, யாரு கூட யாரு சேர்த்து வச்சு பேசுற? அவ ஒரு குடும்பம் கழிச்சவ, அவ கூட என்ன சேர்த்து வச்சு சொல்ற? என்ன நான் அவள மாதிரி என்ன குடும்பத்துல கோல் முட்டி விட்டு சண்டையை வாங்கி வைக்கிறேன்? நேருக்கு நேரா செய்யாதது ஒண்ணுதான் குறை. உனக்கு உன் மாமியாளுக்கு உன் ஓரத்துக்கு எவளுக்கு எந்த ஒரு கவலையுமே இல்ல. அடுத்த வீட்டு குடும்பத்துல கிண்டி கொடுத்து சண்டையை மூட்டி விடுறது மட்டும்தான் வேலை. போட்டி என்ன வசந்தி, என்ன ராசாத்தி கூட சேர்ந்துக்கிட்டியா? பாத்துக்கிறேன். உங்க குடும்ப விஷயங்கிறதுக்காக 2 பேரும் இப்ப ஒண்ணு கூட்டிட்டீங்க, என்னைய வெட்டி விட்டுட்டீங்க. நான் சொல்லித்தான் இந்த விஷயமே உங்களுக்கு தெரியும். அத முதல்ல நீங்க மனசுல வச்சுக்கோங்க. போனவ திரும்பி வந்து உங்களை என்ன பாடுபடுத்த போறான்னு நினைச்சுக்கோங்க நல்லா. எவ எங்களை பாடுபடுத்துறது? எவடி அவ எங்களை பாடுபடுத்துற சிரிக்கி எவ சொல்லு. இக்கா சூப்பருக்கா, சூப்பரு. நடத்து. ஏய், இப்ப எதுக்கு காலையில எழுந்து 3 பேரும் இப்படி சண்டையை போட்டுக்கிட்டு மூஞ்சி மறைச்சுக்கிட்டு நிக்கிறீங்க? என்ன பிரச்சனை? யாரு விஷயம்? என்ன விஷயம்? எதுக்கு இப்படி 3 பேரும் அடிச்சுக்கிட்டு நிக்கிறீங்க? சொல்லு. சொல்லுங்கடி. அதெல்லாம் சண்டையெல்லாம் ஒண்ணும் இல்ல, நீங்க போங்க, நான் வரக்க பேச்சு தரேன். என்னன்னு கேக்குறோம்ல, எதுவும் இல்லைன்னா என்ன அர்த்தம்? அதான் உன் மாமியா கேக்குறாங்கல்ல, சொல்லேக்கா. சொல்றதுல உனக்கு என்ன பிரச்சனை? நீ சொல்லாட்டி என்ன, நான் சொல்றேன். இந்தாங்கம்மா மறிக்குழந்து, உங்க சின்ன மருமவ டயானா 3 மாசம் கர்ப்பமா இருக்கலாம். அக்கா, நான் எதுவும் பேசல, வாயை மூடுறேன் சரியா? நீங்களே பாவம் உடம்பு முடியாம கிடைக்கீங்க. இதை வேற கேட்டுக்கிட்டு மேல எதுவும் பிபி சுகர்னு எதிர் போக போகுது. அவ ஏதோ விளையாட்டுக்கு சொல்றா, நீங்க எதையும் காதுல வாங்கிக்காதீங்க. விளையாட்டுக்கு எப்படி சொல்லுவா? உள்ள தானே சொல்றா, விளையாட்டுக்கு எப்படி அவ சொல்லுவா? எனக்கும் 2-3 நாளா வாழை குளத்துற மாதிரி தான் கனவு வந்தது. ஒருவேளை இருக்குமோ என்னவோ.
நான் வேற அவளை சண்டை போட்டு துரத்தி விட்டுவிட்டேன். ஏண்டி உண்மையா இருந்துச்சுன்னா என்னடி செய்யறது? ஐயோ தாமரை வேற வந்து தை தக்கன குதிப்பா. விஷயம் தெரிஞ்சு நம்ம போய் பார்க்காம இருக்க முடியுமா? எடி ரசாத்தி வரி அடி போய் ஒரு எட்டு பார்த்துட்டு வரலாம். நான் போய் குளிச்சுட்டு ரெடி ஆகுறேன் வாடி. அவளை வீட்டுக்கு கையோட கூப்பிட்டியாரலாம். 6 வருஷம் கழிச்சு உண்டாயிருக்கா. எப்பா கடவுளே முருகா உனக்கு தான் நன்றி சொல்லணும்பா. இந்த கழுவியே அதையும் நம்பிக்கிட்டு போகுது. தெரியலையே எல்லாத்துக்கும் காரணம் தான் நிக்கிறா பாரு சப்பச்சிருக்கு இவதான். நான் என்ன பண்ணேன்? என்ன பேசிக்கிட்டாலோ அதை தானே வந்து சொன்னேன். ஏடி இப்ப போய் கழுவி அவளை பார்த்து வீட்டுக்கு கூப்பிட்டு வரேன்னு சொல்லுது. அவ வந்து இந்த விஷயம் உனக்கு எப்படி தெரியும்? யார் சொன்னா எவரு சொன்னான்னு கேட்டா யார் தலை காட்டுது உருள்றது? சரி அக்கா எல்லாம் நடக்கும்பொழுது பாத்துக்கலாம். இவளையும் பிடிச்சி இதுவும் நம்ம சொல்லிக்கிட்டே இருக்க வேணாம். மாமியாருக்கு உள்ள குழப்ப பாத்திக்க. நேற்று வரைக்கும் அவளை வேணாம் அவ இந்த வீட்டுக்கு வரவே கூடாதுன்னு என்னம்மா அவளை துரத்தி அடிச்சது. இன்னைக்கு அவ உண்டா இருக்கான்னு தெரிஞ்சதும் ஓடுது ஓட்டமா. அதுக்குள்ள வசந்தி ஆத்தாலும் அவளும் ஏமாத்து கருவ. சொன்ன விஷயம் உண்மையா இருந்துச்சுன்னா ஆண்டவனுக்கு தான் கோடி நன்றி சொல்லணும். ஆனா பொய் எதுவும் புழுவிக்கிட்டு நின்னாலுவனா? குழந்தை விஷயத்துல எப்படிக்கா போய் சொல்லுவாளுவ? ஒருவேளை நெசமாலுமே அவ உண்டாயிருக்காளோ என்னவோ. அவ புருஷங்காரன் வந்த பிறகு சொல்லிக்கலாம்னு கூட மறைச்சு வச்சிருந்திருப்பா. இத்தனை வருஷமா குழந்தை இல்லாம இருக்கால. இருக்கலாம் அக்கா. இந்த விஷயத்துலலாம் அவ விளையாட மாட்டான். இனிமேலாச்சும் அவ நல்ல புத்தியோட இருந்து நல்ல குடுத்தனம் பண்ணா சரிதான். இந்த சண்டையோட எல்லாத்தையும் தொலைஞ்சு போயிடுச்சுன்னு தலையை முழுவிடு. உன் மாமிய கூட நீனும் போய் சேர்ந்து அவளை கூப்பிட்டுக்கிட்டு வா. அப்புறம் நீ வரலன்னு சொல்லி அதுக்கு ஒரு கதையை கட்டுவாளுவ. நான் எப்படி போறது? அக்கா நீ போய் தான் ஆகணும். அவ ஒரு பிள்ளைய நல்லபடியா பெத்து எடுக்கிற வரையும் அக்காவுக்கு அக்காவா அம்மாவுக்கு அம்மாவா கூட இருந்து நீ தான் அவளை பாத்துக்கணும். அவ இனிமே என்ன இடுப்பு பண்ணாலும் பொறுத்து தான் போகணும் அக்கா. சரி வசந்தி ஏதோ எல்லாம் நல்லபடியா நடந்தா சரிதான். என்ன நடக்குதுன்னு பாக்கலாம். ஆண்டவனுக்கு தான் தெரியும் எது உண்மை எது பொய்ன்னு. எதுவோ உண்மையா இருக்கட்டும் எதுவோ பொய்யா இருக்கட்டும் நம்ம உண்மையா இருக்கமா அது போதும். சின்ன பொண்ணு நல்ல செய்தி சொல்லிருக்க. உன் வாய்க்கு சக்கரை தான் போடணும். எம்மா வேணாமா வேணாம். உங்க வீட்டு உப்பு வேணாம் உங்க வீட்டு சக்கரையும் வேணாம். நான் சொன்னதுக்கு நிறையவே கொடுத்துட்டீங்க நீயும் உன் மாமியாரும். போச்சு கரைச்சிட்டு பொண்ணே. வசந்தி இந்த செத்த மாட்டுக்கு அப்பப்ப வைக்க மட்டும் அள்ளி போடுறியாமா? நான் போய் எவ்வளோ ரேட்டு பார்த்துட்டு வரேன். சரிக்கா நான் பாத்துக்கிறேன் நீங்க போங்க. இல்ல சிபினே உன் ஆட்டக்கார ஆளமையில எங்கடா போனா? காலையில இருந்து ஆளை காணமே எங்க போய் தொலைச்சா? தெரியலையே கழுவியே. எங்க அம்மா எங்கேயாவது ஊர் சுத்த போயிருக்கோம். அதுக்கு வேற என்ன வேலை? சுத்துவா ஊர் சுத்துவா அவ. கால் ரெண்டுத்தையும் உடைச்சு போட்டா ஊரை நல்லா ஜோரா சுத்திட்டு வருவா. வீட்டு வேலையெல்லாம் அப்படி அப்படியே கிடக்கு. வேலை பக்கமா எங்க போய் ஒடிஞ்சான்னு தெரியலையே. மாடு நல்லா 3 நேரமா மூக்க பிடிக்க என் வீட்டுல தின்னுட்டு போவதான் வந்திருக்கு. அடியே குள்ள சிறுக்கி அடியே தங்கா. கழுவியே நானும் என் அம்மா மாதிரி வளராம குள்ளமா தான் கிடப்பனா? என் பள்ளியத்துல வேற பாக்குற பையெல்லாம் குள்ளையான்னு என்னைய மோசமா கிண்டல் பண்றானுவன். அத உன் ஆத்தால தான் கேட்கணும். என்னைய கேட்டா நானு என் மாவன் என் புருஷன் நாங்களும் என்ன வளவளன்னு வளர்த்தியா வளர்ந்துருக்கோம். ஆனா நீ 6ஆம் படிக்கிற என்ன ஆரக்கால் டவுசரை போட்டுக்கிட்டு சுத்துற. நெடுன்னு பணமரமாட உழந்து நிக்கிறதுல அதான் வளர மாட்டேங்கிறேன்னு ஏதாவது தண்ணி கிணிய ஊத்தி வளர்த்தி விட வேண்டியதானே என்னைய? பாரு அப்படியே ஆத்தால மாதிரியே பேசுறது. அடியே மானங்கட்ட சிரிக்கி. என்ன இப்ப என்னவா காலையிலேயே எதுக்கு ஊரை கூட்டுறிய? குளியா உன்னை என்னடா சொன்ன? காசு கொடுத்து கடைக்கு போயிட்டு வரேன்னா கால் வலிக்குது கையை வலிக்குதுன்னு இங்க வந்து என்னமா ராஜா மாதிரி படுத்து கிடக்குற. என்னம்மா என்னைய கடைக்கு போய் சொல்ற? என்னால போக முடியாது. வீட்டுல உள்ள வேலையெல்லாம் செய்யறதுக்கு நீ இருக்க. போயிட்டு வாப்பா. என்ன பார்த்தா உங்களுக்கு எல்லாம் என்ன வேலைக்காரி மாதிரி இருக்கா? சொல்லுவடா நல்லா சொல்லுவ. எழுந்துடா. ஒண்ணு படிக்க தப்பு இல்ல. வந்து படுத்துக்கிறத பாரு. காலையில எழுந்தமா புக் எடுத்து படிச்சமா இல்ல எதுவும் வேலை இருந்தா செஞ்சமான்னு இருக்கிறது இல்ல. கிழப்பையலாட்ட உக்காந்துக்கிட்டு கதைய பேசுறது. என்ன பண்ணி தொலைகிறது? வீட்டுல உள்ளது சரியில்ல. இவரே ஒழுங்கா இருந்துக்க. அப்புறம் இந்த குடும்பம் பண்ண முடியாது சொல்லிவிட்டேன். ஓடிடணும் உங்க அண்ணா வீட்டுக்கு. பேச்சவர் சே யார் உனக்கு இதெல்லாம் சொல்லி கொடுக்கறது? பிள்ளைத்துல உனக்கு இதான் சொல்லி கொடுக்குறாங்களா? அப்படியே உலக்கைய வச்சு குத்தி எடுத்துலாம் போல தோணுது எனக்கு. எதுடா பாரு கிழவியே பாரு எப்படி பேசுது பாரு. இருடா என்னடி என்ன இப்ப உனக்கு விட்டா ஓவரா போற? இந்தாருங்க நீங்க குடுக்கற செல்லம் தான் அந்த மாதிரி கெட்டு போய் உட்காந்துருக்கான். என்ன இப்ப இவனுக்கு காலையில எழுந்து வேலையை பார்க்காம இப்படி கட்டில வந்து படுத்து கிடக்குறானே என்ன இதெல்லாம்? என்னடி எதுக்கு ஏன் வேலை பார்க்கணும்? நீ எதுக்கு இருக்க? ஆம்பளை பிள்ளை எந்த வீட்லயும் வேலை பார்க்கணும்னு அவசியம் கிடையாதுடி. இப்ப இவன் வேலை பார்த்தா நாளை பிள்ளை உனக்கு எப்படி சம்பாரிச்சு போடுவான்? போடி போ. என் பிள்ளைக்கு இந்த பூஸ்ட் ஹார்லிக்ஸ் ஏதாவது வாங்கிட்டு வந்து கொடுத்து நல்லா உடம்ப ஏத்து. பிள்ளை என்ன சவள பிள்ளை மாதிரி கிடக்க. இப்படி இருந்தா நாளை பிள்ளை உனக்கு எப்படி சம்பாரிச்சு போடுவோம் உட்கார வச்சு? இந்த இப்படியே சொல்லியேதான் உன் மவனை ஒன்னுத்துக்கும் புண்ணியம் இல்லாத ஆக்கி உட்கார வச்சிருக்க. இப்ப இவனை அதே மாதிரியே மாத்திரு. இப்ப என்னடி மாவன் உனக்கு கேடு வச்சுட்டான்? என்ன கேடு வச்சுட்டான்? 1 ரூபா 2 ரூபா யாருக்கிட்ட போய் வாங்கிட்டு வாங்குறானா இல்ல எதுவும் உனைய கடன்கிட்ட வாங்கி குடும்பம் நடத்த சொல்றானா? அது ஒண்ணுதான் குறைங்க. மாசத்துக்கு மாசம் என் ஆத்தாலும் என் அண்ணனும் என் தம்பியும் எனக்கு கொண்டு வந்து போடுறதால இங்க 3 நேரமா கஞ்சி கொடுக்குறிய கஞ்சி. அடிய சக்க என்னது உன் ஆத்தா உன் அண்ணன் உன் தம்பி குடிக்கிறதால நாங்க கஞ்சி குடிக்கிறோமா? இலக்கமத்தை எடுத்தாண்டு வச்சுக்க. அப்படியே வாயில வச்சு அழுத்தி விடுவான். அழுத்தி
அப்படியே உன் ஆத்தாக்காரி கல்யாணத்துல அப்படியே ஏன்னு பல்ல கட்டிக்கிட்டு 15 சவரம் போட்டேன்னு சொன்னாலே போட்டாளடி? போட்டாள சொல்லு, வாய் தர இப்பவே சண்டி. 10 சவரனை போட்டுப்புட்டு என்னம்மா 10 லட்சத்துக்கு காரி நகை நட்டையும் எடுத்து வச்ச மாதிரிதான் பேச்சு பேசுவா பேச்சு. பேசிட்டாங்க பேசிய வாய் திறந்து பேசிய என் கை தான் கேக்குதுல. மறி குழந்தை 15 போடுறேன்னு சொல்லிட்டு 10 தான் போட்டுருக்கா, மீதி 5ங்க. அந்த 5க்கு தான் வாத்த அப்பப்ப குடுத்து கழிக்கிறா. போய் வேலைய பாரு. என் பேராண்டியா இனி எதுவும் செய்ய சொல்லிக்கிட்டு நின்ன மரியாதை கட்டுப்படும். ஏய், நீ ஒரு தரதலைய பத்தி வச்சிருக்காது எங்க? இந்த பாருங்க, பொம்பளை பிள்ளைய இந்த மாதிரி பேசாதீங்கன்னு உங்களுக்கு பல முறை சொல்லியிருக்கேன். ஐயோ பொம்பளை பிள்ளை, நாளைக்கு அந்த பொம்பளை பிள்ளை தான் உன்னை உட்கார வச்சு ஊட்டி விட போகுது பாரு. நான் கூப்பிட்டேன்னு சொல்லி அவளுங்க அனுப்பி விடு. கடைக்கு போய் என் பேராண்டிக்கு திங்கிறதுக்கு ஏதாவது வாங்கிக்கிட்டு வரட்டும். காலையில இருந்து என் பேர டீ கூட இன்னும் குடிக்கல. ஆமா, நானும் எதுவுமே சாப்பிடல, பசிக்குது. உள்ள பசிக்குதுன்னு சொல்றேன் பாருடி, வாடி பா. ஆளி மூஞ்சி பாரு, ஆளி மூஞ்சி. பொம்பளை பிள்ளை நீ ஒண்ணு பெற்றிருந்ததானே பொட்ட பிள்ளையோட அருமை என்னன்னு தெரியும். ஆம்பளை பிள்ளை தான் வசதி, ஆம்பளை பிள்ளை தான் வசதின்னு மகனுக்கு செல்லம் கொடுத்துதான் ஒண்ணுத்துக்கு புண்ணியம் இல்லாத ஆளை ஆக்கி வச்சிருக்கேன். அலைக்குள்ளையா அந்த கருவி பேச்சிய நல்லா கேளு. நாளைக்கு தெருத்தரவா நின்னு பிச்சை எடுக்கலாம் எங்கேயாவது. கடங்கர பையன் எங்க போய் தொலைஞ்சான்னு தெரியல. இட்டே யார பத்தி கடங்காருன்னு சொன்னேன்? என் மௌன பத்த சொல்றேன், வரட்டாம இன்னைக்கு சாயங்காலம். யார் கடங்காரன்னு உனக்கு தெரியும், காமிக்க வைக்கிறேன். அதான் அப்பா வந்தாருன்னா மாட்டி விடு. நல்லா சாயங்காலம் வந்து கொமட்டியிலே 4 குத்துனாதான் இந்த குந்தானோட கொழுப்புல அடங்கும். நீ வாராசா, அவ கிடக்குற. வீட்டுல அரிசி இல்ல ஒண்ணும் இல்ல, சோறு ஆக்க மாட்டான் சிரிக்கி. எப்படியும் நம்ம கடைக்கு போய் இட்லி தின்னுட்டு வரலாம். எனக்கு பூரி தான் வேணும், பூரி வாங்கி தரியா? என் செல்லம், என் ராசா, எனக்கு சம்பாரிச்சு போடுற என் ஆண் வாரிசு. உனக்கு இல்லாத பூரியா சாமி? உனக்கு நான் வாங்கி தரேன் வாட்டி. ஆத்தா கண்ணு முடுறதுக்குள்ள நல்லா படிச்சு வேலைக்கு போய் கை நிறைய ஆத்தாவுக்கு சம்பாரிச்சு குடிச்சாரியா? படிக்கணும், வேலைக்கு போகணுமா? சும்மா ஆத்தா, என்னால அதெல்லாம் செய்ய முடியாது. நான் ஜாலியா கால் மேல கால் போட்டு எப்படி சம்பாதிக்கிறதுன்னு வாஜி பார்த்துக்கிட்டு அந்த வேலையை தான் பார்ப்பேன். உனக்கு எது சௌரியமோ அதையே பண்ணுதாமி. ஒன்னு கேட்க யாரு இருக்கா? படிச்சு சம்பாரிச்சுதான் வேலைக்கு போய் காசு கொடுக்கணும்னு அவசியம் இல்ல, எப்படி வேணா போல. இப்ப உங்க அப்பா என்ன படிச்சா இருக்கா? அப்பன மாதிரி பவுசான பகுமானமான ஆள் யாரு இருக்கா? உன் அப்பன மாதிரி ஊர்ல மிடுக்கா துணி கட்டுறவன் எவனாவது இருக்கானா பாரு. ஆம்பளை பிள்ளைனா இப்படித்தான் தங்க இருக்கணும். பொட்டச்சுக்கிட்ட என்னைக்கும் புடி கொடுத்து போக கூடாது, புரியுதா? தங்கச்சி கறி வந்து எதுவும் பேசினா அவளை விடவே கூடாது. சரியா? ஆம்பளை சிங்கம் வீசிய முறுக்கிக்கணும். ஆம்பளை சிங்கம் சூப்பராட்டா, சூப்பர். ரசதியே, ரசதியே கிளம்பிட்டல இல்லையான்னு தெரியலையே, என்ன பண்ற இவன்? இருங்க வந்துட்டேன், கிளம்பிட்டேன், போலாம். 2 பேரும் சேர்ந்து கிளம்புறியே? ஏய், உனக்கு விஷயமா தெரியாதாடா? உன் தம்பி பொண்டாட்டி உண்டாயிருக்காளாம். என்னம்மா சொல்றியா? டயனாவா? ஆமா மாமா, டயனா மாசமா இருக்காளாம். போன்கணும் எதுவும் பண்ணாலா? பரவாயில்லையே, கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும். நமக்கு யாருக்கும் போன் பண்ணல, முக்காட்டு கறிக்கு போன் பண்ணிருப்பா போல இருக்கு. அது சின்ன பொண்ணு காலையில வாங்கிட்டு வந்து சொன்னா. நம்மளுக்கு யாருக்கும் போன் பண்ணலையா? நம்மளுக்கு எப்படிடா பண்ணுவா? நம்ம தான் வேற ஏதோ அவளை சண்டை போட்டு வெளியில அனுப்பி விட்டுட்டோம். அவ எப்படி நம்மளுக்கு போன் பண்ணுவா? யார் மூலியமாவது விஷயம் தெரிஞ்சதுல, தெரிஞ்ச வரைக்கும் சந்தோஷம் தான். விஷயம் தெரிஞ்சவருக்கு எப்படி சும்மா இருக்கிறது? ஏமா ராத்திரிலாம் மேலுக்கு முடியாம காய்ச்சல் அடிச்சுக்கிட்டு கிடந்த? சின்ன மருமவ உண்டாயிருக்கான்னு தெரிஞ்சதும் காய்ச்சலாம் பறந்து போயிடுச்சு. என்னடி மருமவ அது இதுன்னு பேசிக்கிட்டு மவான்னு சொல்லு. 6 வருஷம் கழிச்சு இப்பதான் உண்டாயிருக்கா, அப்புறம் சந்தோஷமா இருக்காதா? என் காய்ச்சலாம் எங்கதான் போச்சுன்னே தெரியல எனக்கு. பசு போயிடும் வாடி, நேரத்துல போய் பார்த்துட்டு அவளை கையோட வீட்டுக்கு கூட்டியாரலாம். கொஞ்சம் பொறுமையா இருங்க. ஒரு வாட்டிக்கு 2 வாட்டியும் நம்ம அவர்கிட்டயும் போன் பண்ணி கேட்டுக்கலாம். இங்க பாருடா மூத்தவன, இந்தா அவ உண்டாயிட்டானா ஊருக்கே விருந்து வைக்கிறேன்னு வேண்டுதல் ஒண்ணு இருக்குடா. காலகாலத்துல அதை சீக்கிரம் நம்ம நிறைவேற்றணும். காலம் கடந்துருச்சுன்னா அப்புறம் சாமி குத்தம் ஆயிடும், பிள்ளைக்கு ஏதாவது நோவு நொடி வந்துருண்டா. அவன் ஒரு பிள்ளைய எப்படியாவது பத்திரமா பெத்து எடுத்துடணும். சரிம்மா மருமக உண்டாயிருக்கான்னு தெரிஞ்சது என்னமா சந்தோஷப்படுற. என்னதான் டயானா அப்படி இப்படின்னு இருந்தாலும் அவளுக்குன்னு ஒரு குழந்தைன்னு வந்துருச்சுன்னா எல்லாம் அப்படியே தலைகீழ மாறிடுமா. நம்ம வீட்டுல இவ்வளவு பிரச்சனை நடந்தது இந்த மாதிரி ஒரு நல்ல விஷயத்துக்காக தான் நினைச்சா ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அம்மா, நீ நினைச்ச மாதிரியே ஊருக்கு விருந்து வச்சு அமக்களை படுத்துரும். செய்யறதுலாம் எதுவுமே டயனாவுக்கு தெரியக்கூடாதுங்க, சர்ப்ரைஸா செய்யணும். நீயும் அம்மா கூட சேர்ந்துக்கிட்டியாடி? எனக்கு ஒரு மகன் பிறக்க போறான், எனக்கு சந்தோஷமா இருக்கதா என்ன? ஆயிரம் தான் அவ ஆகாதவளா இருந்தாலும் அவ இப்ப வயிற்று புள்ள தாச்சுங்க. அவளே நீ கண்ணும் கருத்துமா நான் தான் பாத்துக்கணும். வாங்கத்த நம்ம போய் முதல்ல டயனாவை கூப்பிட்டுட்டு வரலாம். ரசதி, என்னதான் அவ உனக்கு கெடுதல் நினைச்சிருந்தாலும் அவளுக்கு நீ நல்லது நினைக்கிற பத்தியா? நீ எங்கேயோ இருக்கமா, உன்னை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. என்னத்தான் இது, பிறக்கும் போதே நம்ம எல்லாரும் என்ன நல்லவங்களாவா பிறக்கிறோம்? இல்ல கெட்டது செய்யற எல்லாரும் தான் இவங்க கெட்டவங்கன்னு தான் ஆண்டவன் படிக்கிறானா? நம்ம யாரும் நல்லவங்களும் கிடையாது கெட்டவங்களும் கிடையாது. சூழ்நிலையும் நேரமும் தான் நம்மள நல்லவங்களாவும் கெட்டவங்களாவும் மாத்துது. ஏத்த ஆத்தா வயிற்றுல இருந்து இந்த பூமியில பிறக்கிற ஒவ்வொரு பச்சை குழந்தையும் ஒன்றும் தெரியாத குழந்தையா தான் பிறக்குது. ஆனா அது வளர்ற இடமும் அது பார்க்குற விதமும் அதுக்கு நடக்கிற ஒவ்வொரு விஷயமும் தான் நம்ம எல்லாரையும் ஒரு நல்லவங்களாவும் ஒரு கெட்டவங்களாவும் காமிக்குது. ஏத்த இவங்க கெட்டவங்க, இவங்க இப்படித்தானே காலம் முழுக்க அவங்கள ஒதுக்கி வச்சுக்கிட்டே இருந்தா அவங்க கெட்டதனம் எப்பவும் மாறாது. ஏத்த நீங்க பண்ணதெல்லாம் தப்பு தான், உங்களை மன்னிச்சருன்னு சொல்லி மன்னிப்பு கொடுத்து அவங்களையும் நம்ம கூட சேர்த்துக்கிட்டா அவங்க செஞ்ச தப்பையும் புரிஞ்சுக்குவாங்க. அவங்க இனிமே அந்த தப்பும் பண்ணாம இருப்பாங்க. ஏத்த மடி, உன்னால மட்டும்தான் இப்படி எல்லாம் இருக்க முடியும்.
சத்தியமா சொல்ற உன்னால மட்டும்தான் அப்படி எல்லாம் இருக்க முடியும். நீ ஒருத்தி போதுமா, எனக்கு நீ ஒருத்தி போதும். கோடான கோடி சொத்து சுகம் இருந்து என்ன, உன்னைய மாதிரி ஒரு தங்கமான மனசுக்காரி என் கூட இருந்தா அது போதும். சரி சரி, நல்ல நேரம் ஆரம்பிக்கிறதுக்குள்ள வாங்க கிளம்பி போலாம். நீங்க எங்க வரீங்க? ஏன் நீங்க மட்டும் தான் போவீங்க, நான் வரக்கூடாதோ? வாடா ராசு, உன்னை யாருடா வர வேணான்னு சொன்னது? வா, குடும்பமா போய் சேர்ந்து நம்ம பிள்ளைய கூப்பிட்டுட்டு வரலாம். இனிமே நடக்கிற எல்லாமே நம்ம வீட்டுல நல்லதா மட்டும் இருக்கணும். வாரிசு நம்ம வீட்டுக்கு வரப்போற நேரம் நமக்கு இருக்கிற எல்லா பிரச்சனையும் முடிஞ்சு நம்ம எல்லாரும் ஒண்ணா சந்தோஷமா இருக்கணும். ஒரு குழந்தைன்னு வீட்டுல இருந்தா அந்த வீட்டுல எந்த சண்டையும் நடக்காதுன்னு அந்த காலத்துல சும்மாவா சொன்னாங்க? இனிமே யாரும் யாரையும் கஷ்டப்படுத்திக்க வேணாம், யாரும் யாருக்கிட்டையும் சண்டை போட்டுக்க வேணாம். டயனா நல்லபடியா குழந்தைய பத்தி எடுக்கணும். எனக்கு அது மட்டும்தான் ஆசை. இப்ப வணக்கம் நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லாரையும் பார்த்து ரொம்ப நாள் ஆகுது. நம்ம சேனல்ல வீடியோ பத்தி இதோட 6-7 நாள் ஆக போகுது. இவ்வளோ நாள் வீடியோ போடாம இருந்ததுக்கு மன்னிச்சிருங்கன்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா என்னோட சூழ்நிலை அப்படி. நல்லா இருந்தா எனக்கு திடீர்னு ஜுரம் வந்துருச்சு. சாதா ஜுரம்னு விட்டுட்டேன். அப்புறமா பார்த்தா அது டைஃபாய்டு ஜுரமா மாறி 4 நாள் பெட்ல அட்மிட் ஆக வேண்டியதாயிடுச்சு. ரொம்ப கிரிட்டிக்கல் கண்டிஷனை தாண்டி தான் இப்போ மறுபடியும் உங்ககிட்ட வந்து இந்த மாதிரி ஒரு வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கேன். மறுபடியும் மீண்டு வருவேனான்னு கூட நான் யோசிச்சுலாம் பார்த்தது உண்டு. ஆனா உங்களோட அன்பும் ஆதரவும் தான் என்னை மறுபடியும் வந்து வீடியோ போட வச்சிருக்கு. உங்க அன்பு எனக்கு எப்பவும் தேவை. இப்போ என்னோட உடம்பு தேறி வர்றதுக்கு உங்க அன்பு மட்டும்தான் காரணமே. பல நேரத்துல பல விதமா யோசிச்சுக்கிட்டு இருந்த என்னைய எப்படியாவது வீடியோ போட்டுடணும். நம்மளை தேடி எவ்வளோ பேர் இருக்காங்க. நமக்காக ஒரு 1000 பேர் நம்ம வீடியோ வரும்னு காத்திருப்பாங்க. அவங்களுக்காகவாது இந்த ஆண்டவன் நம்ம உயிரை திருப்பி கொடுக்கணும்ன்ற அளவுக்கு நான் மீண்டு வந்திருக்கேன். நிச்சயம் இனி வீடியோ வரும். நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் இத்தனை நாள் வீடியோ போடாததுக்கு. முன்னாடி கொடுத்த சப்போர்ட்டை இனிமேலும் கொடுப்பீங்கன்னு நம்புறேன். இனி கரெக்டாக 4 மணிக்கு டானு வீடியோ வந்துடும். அதை தவிர ஒரு நிமிஷம் கூடவும் கூடாது, குறையவும் குறையாது. இப்போ நாங்கள் விடைபெறுறோம். அடுத்த ஒரு கதையில் சந்திக்கிறோம். இந்த வீடியோ கொஞ்சம் ஏதோ ஒரு மாதிரி தான் இருக்கும். ஏன்னா மைண்டு ரொம்ப பிளாங்காக இருக்குது. 6 நாள் வீடியோ போடல இல்லையா, என்னால் எதையும் யோசிக்க கூட முடியல. ஃபுல்லாக அன்கான்ஷியஸில் தான் இருந்தேன். ட்ரிப்ஸ் ஏறி ஏறி ஒரு நாளைக்கு ஒரு வேலைக்கு 3 குளுக்கோஸ் போட்டு எனக்கு உடம்பே இல்லை. அந்த மாதிரி தான் இப்போ இருக்கேன். அதனால் வீடியோ பற்றின கதைகள் எதுவுமே நான் யோசிக்க முடியாத அளவுக்கு ஆயிட்டேன். இனிமேல் கண்டிப்பாக நல்ல வீடியோவாக வரும். இப்போ வெய்ய நாள் வேற ஆரம்பிச்சிருச்சு. எல்லாரும் உங்கள் உடம்பு பார்த்துக்கோங்க. கிளைமேட் மாறி மாறி வந்ததால தான் இந்த டைஃபாய்டு எல்லாமே எல்லாருக்கும் வருது. அதனால் பார்த்துக்கிறங்க. அடிக்கடி வெந்நீர் குடிங்க. வாரத்தில் ஒரு முறை வேப்பிலை மஞ்சத்தூள் போட்டு கொஞ்சம் குளிங்க. அது நம்ம வெளியிலலாம் போயிட்டு வருவோம். அங்கங்கேயும் அம்மா பரவிட்டு இருக்கு. அது மாதிரி நிறைய நோய் வந்து இருக்குது. அதனால் ஒரு இதுவாக இருக்கும். சின்ன சின்ன குழந்தைங்க வீட்டில் இருந்தாங்கன்னா அவங்களெல்லாம் பத்திரமா பார்த்துக்கோங்க. தண்ணி நிறைய கொடுங்க. இந்த வெயில் நாட்களில் அதிகமாக தண்ணி கொடுங்க. வெயில் யாரையும் பாதிக்காமல் எல்லாரும் நல்லபடியாக இருக்கணும்னு உங்ககிட்ட கேட்டுக்கிறேன். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.